சொல்யூஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிஸ் லான்றது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டான ஒரு டாபிக் வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேவா. அப்போ ஹென்ரிஸ் லா வந்து நமக்கு எதை டீல் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் மாலிகுலை ஒரு லிக்யூடில் டிசால்வ் பண்ணும்போது அதோட சொலுபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது தான் நம்ம ஹென்ரிஸ் லா வந்து நமக்கு டீல் பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சோடா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். சோடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டரில் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சோடா பாட்டில் வந்து இருக்குது. அந்த சோடா பாட்டில் நீங்கள் 50% நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணுறீங்க இல்லையா. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எப்படி இருக்கும்? சடனாக உள்ள லிக்விடுக்குள்ளே வந்து போகாது. அந்த லிக்விடுக்குள்ளே மேலே தான் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த மேலே நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ அதிகமாக நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் ப்ரெஷர் உள்ளே ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து சாலுபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் இங்கே சொலுபிலிட்டிக்கு வந்து நமக்கு வந்து ரீசன் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மேலே இருக்கிற ப்ரெஷர் நமக்கு அதிகமாக்கணும்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு அதிகமாக்கணும். அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை இந்த ஹென்ரிஸ் லால மோல் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அப்போ மேலே இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன். அப்போ மோல் ஃப்ராக்ஷன்னா நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து அதிகமாக அங்கே பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இங்கே சொலுபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஹென்ரிஸ் லா.